நிகழ்வு. பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பயும் தண்ணி பிடிக்க வெளியே வருவாங்க. கடைக்கு காய்கறி வாங்க வருவாங்க போவாங்க, போய்கிட்டு இருப்பாங்க, வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 8 நாளாக ஆளையே காணா. ஊருக்கு போனால் சொல்லிட்டு போவாங்க, ஒன்றும் சொல்லவும் இல்லை. 8 நாள் ஆச்சு. என்ன செய்ய ஏது செய்யன்னு ஒரே சிந்தனை காலையிலேருந்து. சரின்னு கதவை திறந்து லேசாக எட்டி பார்த்தா எல்லாம் படுத்து கிடக்காங்க தரையில். சரின்னு கதவை தட்டிலாம் உள்ள டாப்பாக போட்டிருக்காங்க. கதவை உடச்சிட்டேன். ஒரு எத்தி கதவை உடச்சிட்டேன். கதவை உடச்சி உள்ளே போய் 3 பேர் பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காங்க. சரி, நான் ஆட்டோவில் வச்சு தூக்கிட்டு போயிட்டேன். போய் 3 பேர் 4 பேர், 3 பிள்ளைய, ஒரு ஆம்பளை பையன், 2 பொம்பளை பிள்ளை, அந்த அம்மா, அந்த மேடம். ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டேன். பேச்சு மூச்சு இல்லை. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனால் செக் பண்ணிவிட்டு உணவு சாப்பிடாமல் இருந்திருக்காங்க, கிறக்கத்தில் இருக்காங்க தம்பி அப்படின்னாங்க. ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. குளுக்கோஸ் ஏற்றுனாங்க 4 பேர். மேடம் நல்லா என்கிட்ட பேசுவாங்க. ஏதாவது இல்லைன்னா கேட்டிருக்கலாம் என்கிட்ட. தம்பி ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, செலவுக்கு இருந்தால் கொடுக்குறதுக்கு. நான் கேட்டிருந்தாலும் கொடுத்துருக்கேன். கொடுக்குறதில்ல, நான் குறைஞ்சி அவரிட போகிறேன். பணத்தை வச்சு என்னை குடிக்கல வச்சு புதைக்கவா போகிறாங்க? அந்த பணத்தோட எல்லாத்தையும் உருவிட்டு என்னை புதைக்க போகிறாங்க மண்ணுக்குள்ளே. கேட்டால் கொடுத்து தொலைஞ்சிருப்பில்ல. சைத்தானுக்கு பிறந்தவங்க கேட்டு தொலைய மாட்டுது அந்த மேடம். ஒரு வார்த்தை கூட எனக்கு பேசவே இல்லை கொஞ்ச நாளாக. இந்த மூதவிக்கு சண்டை வந்தால் எனக்கு என்ன தெரியும்? புருஷன் முன்னாடி சண்டை வந்தால் எனக்கு என்ன தெரியும்? ஏதாவது சொல்லணும் அக்கம் பக்கத்தில். நான் வந்து நல்லா பேசுகிறேன், பழகுறேன் இல்லை அவங்ககிட்ட. என்கிட்டயா சொல்லணும், தம்பி ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, வச்சுட்டாரு. பிள்ளைகளெல்லாம் சாப்பிடாம வைக்காம எல்லாம் சார் கன்றாவி. அந்த வீட்டை போய் பார்த்தா, ஐயோ இறைவா, எனக்கு அழுக கண்ணீர் வந்துருச்சு. கொண்டு போய் கொடுத்து குளுக்கோஸ் ஏற்றி கொண்டு வந்து வீட்டில் வந்து போட்டிருக்கேன். 1 மாதத்துக்கு தேவையான எல்லா ஜாமானும் வாங்கி போட்டேன். தயவுசெய்து ஏதாவது இல்லைன்னா சொல்லுங்கள், இப்படி பிள்ளைகளை சாகடிச்சிடாதீங்க அப்படின்னு. என்கிட்ட கேட்கறதுக்கு சங்கட்டமாக இருந்துச்சா. இது ஒரு பேச்சு நான் இருக்காதீங்க அப்படின்ட்டு சத்தம் போட்டு வந்துட்டேன். என்ன செய்ய? என்ன சொல்லாருன்னா, பொதுநலமாக இருங்க, பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிறத வச்சு திருப்தியுடன் வாழ்ந்துக்கலாம். 4 பேருக்கு நல்லது செய்யணும், பொதுநலமாக இருக்கணும். இருக்க போகிற காலம் கொஞ்ச காலம். இந்த மனிதர்கள் வந்து வாழுறது ரொம்ப காலம்லாம் வாழ போகிறது இல்லை. கொஞ்ச காலம்தான் வாழ்வாங்க. கொஞ்ச காலத்தில் நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டு போயிடணும். நல்ல மனிதனாக வாழணும், நல்ல மனிதனாக பேர் வாங்கணுங்கிறதுக்காக வாழக்கூடாது. நல்ல விஷயங்களை செய்து விட்டு போயிடணும். உண்மையாக நேர்மையாக செய்து விட்டு போயிடணும்.